என்ன கலாட்டா இங்க? என்ன செஞ்ச? என்ன பண்ண அவள? சொல்லிடி. நான் ஒண்ணும் பண்ணலப்பா. இவ பயந்தாங்குழி. நான் இதாப்பா பண்ணேன். இத காட்டி அவளை போடி உள்ள. போடி உள்ள. போடி உள்ள. கொஞ்சம் கூட மூளையே கிடையாது. அவ ஏற்கனவே பயந்தவ பாவம். வேணாமா? இத பாரு சரி. தையா தையா தப்பற தையா. தொப்பை தூக்கி தொப்பை விழுந்தா தோல்பல் வழிக்க. ஒருத்தன் கொன்னா அது கொலை, கலவரத்துல சாகடிக்கப்பட்டான் அது உயிரிழப்பு. டபர இங்க கலவரம் செட்டப் செய்யத்தான் இத்தனை பேரையும் கூட்டியாந்துருக்கேன். நான் சிக்னல் கொடுத்தோன்னு அந்த சைன் போர்ட்ல ஆசிட் பல்ப் தூக்கி வீசு, பரட்ட தலைய பாம்பு போட சொல்லு, பிளம்பர் பாஸ்கர பெட்ரோல் ஊத்தி கொளுத்த சொல்லு, பசங்களை பூந்து விளையாட சொல்லு. 10 நிமிஷம் தான் டைம். ஐயன் ஸ்மோக் ஆகி ஸ்கைக்கு போயிடணும். புரியுதா? பாஸ் சிக்னல் கொடுப்பீங்கன்னு பார்த்தா பிளேட்டை பறக்க விட்டீங்க. 6 லட்சம் 50%, அட்வான்ஸ் 50% சொன்னீங்க. ஆள் போயாச்சே. நான் பாஸ் மீதி பிள்ளைமில்லையா ஓட்டுறதுக்கு? உண்டுடா உண்டு, அடி உண்டு, உத உண்டு. ஆனா ஆள் மாத்திரம் வேற. நான் குரு காசும் குடுக்குற அடியும் குடுங்கிற, மண்டையில மசாலா அறைய மாட்டேங்குதே. சும்மா பேசாம சொன்னது செய்டா. அட்ரா குரே. என்னங்க என்னங்க அது? இந்த மாதிரி வாட்ட சாட்டமா உடம்பு வச்சுண்டு அடி வாங்கிட்டு வந்திருக்கேளே. பட்டாக்கத்தி அருவாளோட கையில கழுத்துல இருக்கிறதெல்லாம் புடுங்க பார்த்தாங்க கள்ளப்பயலுங்க. கை ஓங்கிச்சுங்க, ஆனா மனசு பிடிச்சு இழுத்துச்சுங்க. என்ன செய்யறது, அப்படியே வளர்ந்துட்டங்க. ஐயோ, என்ன செய்ய போறேன்? ஏதோ சமாளிச்சுக்கிறேன். நோ நோ நோ, இந்தாங்கோ, நான் காலேஜ் ஃபீஸுக்காக பைசா வச்சுட்டு இருக்கேன். பைசா திருப்பி கிடைச்சப்போ கொடுத்தா போறோம். ஒன்னும் சிரமப்பட வேண்டாம், கிடைக்காட்டி கூட பரவாயில்ல, விட்டுருங்கோ. கால்ல ஒரு சின்ன அடிக்கை இந்த துடி துடிச்சான அவ வாழ்க்கைய அடிச்சு போட்டா என்ன ஆவான்? அவ்வளவுதான். நான் வரட்டுமா? என்னடா வரட்டுமா வரட்டுமான்னு பறக்குற. 7 வருஷம் நான் ஜெயில அனுபவிச்ச வேதனைய அவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கணும். முதல்ல அவளை நம்ப வைக்கணும். அவளை கடத்தி அப்புறம் கெடுத்து அது கிரிமினல் கேஸ் ஆயிரும்டா. ஐயன் மண்ணுல இல்ல புகையிலே கயிற திரிப்பான். இந்த விஷயத்துல ஜானி அந்த சுந்தரி மேல சேத்த வாரி வீச போறது இல்ல, சேத்திலே விழ வைக்க போறான். தீ வைக்க போறது இல்ல, தீலே விழ வைக்க போறான். கத்தி வீச போறது இல்ல, கத்தி. கல்வி 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 கல்வி, அதாவது படிப்பு. கண்ணில்லாட்டாலும் பரவாயில்ல, கல்வி வேணும். சொல்லில்லாட்ட செல்வம் இருந்தும் செத்த மனிதன். படிச்சவனுக்கு பகையும் இல்ல, படிச்சவனுக்கு பயமும் இல்ல. எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும் அதை அறிவால அடிச்சு துரத்திடலாம். கல்வி கடல் மவன கிளாஸ்ல ஊத்தி கொடுக்க சொன்னா கிளாஸ்ல வந்து பாடமா படிச்சுட்டு இருக்க. அதற்கு கொன்றுறேன் பாரு. சாரி சானா, சாரி நான் விட்டுறணும். சானா வாடா. ஐயா நீர் யார்? நீ யாரியா? மண்டையில் அறிவும் தொண்டையில் பாடமும் வைத்து
படிப்பு சொல்லி கொடுக்கும் வாத்தினார். நல்லா சம்பாதிக்க வேண்டியவங்க எல்லாம் உட்கார வச்சு இனிமேல் எவனாவது படிக்க வந்தீங்க அவனை தொலைச்சிருவேன். எங்க அந்த சனசாணி தெரியலையே. என்னது அது? எரும மாடு. அந்த எருமாட்டு பாத்தியா? அந்த எருமாட்ட பாத்தியா? கொஞ்சம் பொறுத்துக்கடா. நிலையா உள்ள வந்து சோத்த போடுடி. சோரா அத பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காயா? நீ வீட்டுக்கு வந்து 4 நாள் ஆச்சு. உசுரோட இருக்க 4 காசு வேண்டாம். உன்னை கட்டிட்டதுக்கு பதிலா ஒரு எரும மாட்டை கட்டி தொலைச்சிருக்கான். எரும மாட்டை பத்தி மட்டும் பேசாத, நான் வெறி ஆயிடுவேன். 4 நாளைக்கு முன்னாடி தானடி செலவு கொடுத்தேன் உனக்கு. அந்த காசுக்கு ஒரு எரும மாட்டை வாங்கிட்டேன். என்னது? அந்த காசுக்கு எரும மாட்டை வாங்கிட்டியா? ஆமா, அது சம்பாதிச்சு கொடுக்கறத பார்த்தாவது உனக்கு நல்ல புத்தி வரட்டும். ஏண்டி எரும மாடு வாங்க? யார்கிட்ட கேட்டு எரும மாடு வாங்க? சொல்லுடி. சொல்லுடி. ஏன் இப்படி அடிச்சு கொல்ற? நாங்க இருந்தாதானே உனக்கு பாடு. நாங்க செத்து தலையற, நீ நல்லா இரு. நல்லா இரு. ஏய் விடுங்க என்ன. ஏன் புள்ள நான் கொல்லுவேன். என்னது? ஏன் புள்ள நான் கொல்வேன்? சவாஷ் தாய் குளமே சவாஷ். ஓம் புள்ளங்கிறியே, உனக்கு மட்டுமா சொந்த இந்த புள்ள? உனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கா? இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு உசுருக்கும் எத்தனை உசுறு தேவைப்படுதுன்னு உனக்கு தெரியுமா? கேட்டுக்கோ சொல்றேன். முதல்ல உன்ன மாதிரி ஒரு பொண்ணை உருவாக்குறதுக்கு அப்பா அம்மா, அப்புறம் உனக்கு ஒரு கரு உருவாக்குறதுக்கு ஒரு கணவன், 10 மாசம் உன்னை பாதுகாக்கிறதுக்கு ஒரு டாக்டர், அத்தனை மாசமும் உன் கூட ஒத்தாசையா இருக்கிறதுக்கு ஒரு உறவு, உன் நல்லது கெட்டதுக்கு உன் கூட இருக்க நட்பு, உனக்கு பிரசவம் பாக்குறதுக்கு ஒரு ஆஸ்பத்திரி, அத்தனையும் ஃப்ரீயா பண்ணி தரதுக்கு ஒரு கவர்மெண்ட். மட்டும் உரிமை இருக்குன்னு நினைக்காத. நான் சொல்ற அத்தனை பேருக்கு உரிமை உண்டு. அப்படி அத்தனை பேருக்கு உரிமையான குழந்தைய ஏன் குழந்தை இத நான் கொல்வேன்னு டயலாக் விடுறேன். தாய் குலமே இப்படி பிறந்த குழந்தைய எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லவும் சொல்லாதீங்க. உங்க சொந்த பிரச்சனைக்காக கொல்லவும் கொல்லாதீங்க. ஒருவேளை அப்படி எரியப்பட்ட புள்ள பொழைச்சா பேயத்தான் தெரியும், பிசாசாத்தான் அலைவான். பாக்குறவன் எல்லாம் பாழா போன்னு, கேட்கிறவன் எல்லாம் கேடு கெட்டு போன்னு, நல்லவன் எல்லாம் நாசமா போன்னு சொல்றத கேட்டு கேட்டு தினம் உசுரோட செத்துருவா. என்ன மாதிரி அப்பனோட தப்புல ஒழுக்கம் தான் போகும், ஆசானோட தப்புல அறிவு தான் போகும். ஆனா அம்மாவோட தப்புல எல்லாமே போயிரும். அந்த தப்பு மட்டும் செஞ்சிடாத தாயி, செஞ்சிடாத.